இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு மீன் குழம்பு வைக்கலாமா தம்பி? வச்சிடலாம். சரி, எப்படி வைக்கிறதுன்னு சொல்லு. இதை க்ளீன் பண்ணுறேன். எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு பாருங்க. இது வந்து காளை மீன். கவலை மீன். காளை மீன் சொல்லுவாங்க. காளை மீன் அப்படியே போட்டு உப்பு போட்டு. இது எதுக்கு இப்படி க்ளீன் பண்ணுறாங்க? அதான் உப்பு போட்டு க்ளீன் பண்ணாதான். இது ஆற்றுல நிறைய கிடைக்குமா இல்லை பீச்சில் கிடைக்கும்? சரி, இப்படி க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிடலாம். நம்ம கழுவிட்டு அப்புறம் பார்க்கலாமா? ஓகே. ஓகே, இப்போ நல்லா சுத்தம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். நல்லா ஒரு சுத்தமான மீன் க்ளீன் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, எப்படி சமைக்கிறதுன்னு நம்ம பார்த்துடலாம். இது என்னதியா? அது வந்து மிளகாத்தூள். மீன் வறுக்கிறதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டாருமா? அப்படிலாம் சொல்லலாங்க மீன். சரி, மிளகாத்தூள் கொஞ்சம் வேண்டியான அளவு உங்களுக்கு வேணுன்ற அளவு மிளகாத்தூள் போட்டு அடுத்து கொஞ்சம் மஞ்சள் மட்டும் போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கலாம். நல்லா பிசைஞ்சி மீனெல்லாம் எடுத்து அதில் போடணும். போட்டு நல்லா பிசைஞ்சி அரை மணி நேரம் இது ஊறணும். அப்புறம் பொரிக்கும் போது பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ மீன் கழுவி இது பண்ணுறதை பார்த்துருப்போம். இப்போ நம்ம இதில் என்னென்ன போட்டிருக்கீங்க சொல்லுங்கள். இதில் புளியை கரைச்சி குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். கல் உப்பு. ஆமாம், போட்டு கரைச்சி வச்சுட்டு இது மாதிரி சாக்லேட் பதத்தில் வரும். அதெல்லாம் சொல்லக்கூடாது. இது ரெடியா? ஓகே ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதனால இது இப்போ வந்து குழம்பு தாளிக்க போகிறாங்க. குழம்பு தாளிக்க போகிறாங்க. எண்ணெய் ஊற்றிக்கணும். ஓகே, கடாயில் கொஞ்சம் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான அளவு நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயணும். காய்ஞ்ச உடனே கொஞ்ச நேரம் காய விட்டுறலாம். அடுத்து என்ன பண்ணணும்? இதுக்கு அடுத்தது கடுகு போடணும். கடுகு உளுந்து. கடுகு கொஞ்சம் போட்டுக்கிட்டு கடுகு உளுந்து ஓகே. வெந்தயம் போடணும். லைட்டாக வெந்தயம் போட்டு காய்ச்சி போட்டுட்டு நல்லா சவக்கணும். வெந்தயம் நல்லா சவக்கணும். சிவந்தால் தான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும். இப்போது வெங்காயம் போடணும். வெங்காயம் போட்டு நல்லா வறுக்கணும். நல்லா சமைச்சா வைக்கணுமா? அப்போதான் மீன் குழம்பு நல்லா இருக்கும், மனமாக இருக்கும். கொஞ்ச நேரம் இது எந்த பதத்துக்கு வரணும்? கொஞ்சம் நல்லா தவந்து கோல்டன் கலரில் வந்தால் நல்லாயிருக்கும். அப்போ தான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். கொஞ்சம் சேர்ந்து குடிச்சா இப்போ வந்து தக்காளி போடணும். கூடவே பச்சை மிளகாய் ஒரு 3 தக்காளி போட்டு கொஞ்சம் சிவந்த பிறகு கத்திரிக்காய் போடலாம். அதில் மீன் குழம்புல கத்திரிக்காய் போட்டால் நல்லாயிருக்கும்.
ஒரு 5 கத்திரிக்காய் போடலாமா? ஆமாம், ஒரு 5 கத்திரிக்காய் போட்டு மீன் குழம்பு வச்சா நல்ல சுவையாக இருக்கும். நல்லா வதங்கட்டும், கொஞ்ச நேரம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் வதங்கின பிறகு குழம்பு புளி மிளகாத்தூள் எல்லாம் கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இப்போ வந்து கொதித்து வரணும். நல்லா கொதித்து வந்த பிறகு மீன் போடணும். கொதித்து வந்த பிறகு பார்க்கலாம். நம்ம வந்து மீனை பொரிக்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்த மீன், கவலை மீன் பொரிக்கலாமா? எண்ணெய் ஊற்றிக்கணும். இந்த பாத்திரங்களாம் இப்போது மீன் பொரிக்க போகிறேங்க. மீன் பொரிக்கலை, வறுக்க போகிறோம். வறுக்கிறதுக்கு ஒரு தோசை கல்லில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடான உடனே மீனை போட்டுக்கலாம். மீன் பாருங்கள், கவலை பொடி மீன். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவாங்க. இப்போ வந்து மீன் குழம்பு இந்த சைடில் மீன் குழம்பு கொடுக்குதுங்க. இப்போ வந்து மீனை போட்டு இறக்கிடணும். மீனை பொரிச்சு இப்போ மீனை போட்டுடலாங்க. போடுறது கட்டு. போட்டு குழம்பு மீன் போட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டோம்னா கவலை மீன் நல்லாயிருக்குங்க. நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இது வந்து விருப்பம் போட்டவங்க போட்டுக்கலாம். போட்டால் மீன் குழம்பு நல்லாயிருக்கும். அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி கொதிக்க விட்டுட்டு குழம்பு ஆஃப் பண்ணிடலாங்க. முடிஞ்சு இப்போ வந்துங்க இந்த சைடு அடுப்பில் சிக்கன் 65 கொஞ்சம் பண்ண போகிறேங்க. அதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். ஓகே,
இப்போ வந்துங்க சிக்கன் 65 பொரிச்சிக்கிறோங்க. இந்த லெக் பீஸ் எனக்கு தாயா? எவ்வளோ எடுக்க முடியாது. என் பேரங்களுக்கு தாங்க. எங்கள் வீட்டிலங்க இன்றைக்கி மாட்டு பொங்கல் முடிஞ்சிச்சு. சிக்கன் 65 பண்ணோம், மீன் ஃப்ரை, கொழுக்கட்டை எல்லாம் செஞ்சோங்க. நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேங்க. மீன் வறுவல் எப்படி இருக்கு? நான் சமைக்காம சொல்லிருக்கேன், அவங்களும் சமைச்சாங்க எல்லாத்தையும். எங்கள் பேரனை கூப்பிட்றேங்க. மாடு எங்கன்னு கேட்டிருப்பீங்க. இங்கே இருக்காரு பாருங்க. எப்படி இருக்கியா மீன்? நல்லா இருக்குப்பா. சரி guys, உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது. நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போங்க.